வெல்கம் டு தமிழ் காவியம். சாகச வீரன் அடங்கா அபிமன்யு உருவான தாமாவை சந்தித்தான். தாமா அவனது உடல்நிலையை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தான். அபிமன்யுவும் தன் பயணத்தை பற்றி விவரிக்கத் தொடங்கிய அந்த சமயத்தில் திடீரென தாமாவின் கண்கள் கோபத்தால் சிவந்தன. தாமாவின் முகத்தில் தெரிந்த அந்த மாற்றத்தைக் கண்டு அபிமன்யு திடுக்கிட்டான். என்ன ஆனது குருவே? நான் ஏதேனும் தவறாக சொல்லிவிட்டேனா? ஏன் உங்கள் முகம் இப்படி மாறுகிறது என்று ஆழ்ந்த கவலையுடன் கேட்டான். அவன் கேள்வியை முடிப்பதற்குள் ஒரு கரகரப்பான எலும்புகளை உறைய வைக்கும் ஏளனச் சிரிப்பு தாமாவின் செவிகளை எட்டியது. அந்த சத்தத்தை கேட்டதும் அபிமன்யுவின் கவனம் தன் முதுகுக்கு பின்னால் திரும்பியது. அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, குருவின் கோபம் தன் மீது அல்ல, தனக்கு பின்னால் வந்து நிற்கும் அந்த மர்ம நபரின் மீது என்று. அபிமன்யு சட்டென்று திரும்பி பார்த்தபோது அங்கே ஒரு விசித்திரமான உருவம் நின்று கொண்டிருந்தது. உடல் முழுவதும் இரத்த சிவப்பு நிற ஆடை அணிந்திருந்த அந்த வீரன் தன் முகத்தையும் கைகளையும் முழுவதுமாக மூடியிருந்தான். அவன் பெயர் ஜெயந்தன். அபிமன்யு எவ்வளவோ முயன்றும் அந்த உருவம் யார் என்பதை அவனால் நினைவு கூற முடியவில்லை. அவனது தோற்றமும் அவனிடமிருந்து வெளிப்பட்ட எதிர்மறை ஆற்றலும் அபிமன்யுவிற்கு புதிதாக இருந்தன. அது ஒரு மயான அமைதியைப் போன்ற நடுக்கத்தை தந்தது. யார் நீ? அனுமதியின்றி எங்கள் உரையாடலில் குறுக்கிட்ட உனக்கு எவ்வளவு தைரியம்? இது சந்திரபுரியின் புனிதமான இடம். இங்கே அந்நியர்களுக்கு இடமில்லை என்று அபிமன்யு அதிகாரமாக கேட்டான். அபிமன்யு மேலும் பேசுவதற்குள் அவனது உடலுக்குள் ஒரு பெரும் பிரளயமே வெடித்தது. அவனது ஆன்மாவில் கலந்திருந்த நிலபூத சக்தி திடீரென கட்டுப்பாடின்றி நடுங்கத் தொடங்கியது. உடலுக்குள் ஏற்பட்ட இந்த திடீர் கொந்தளிப்பால் அபிமன்யுவின் முகம் வலியால் சுருங்கியது. அவன் நரம்புகள் புடைத்தன. ஏதோ ஒன்று அவன் எலும்புகளை உள்ளிருந்தே நொறுக்குவது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அவன் மார்பை பிடித்துக்கொண்டு மண்டியிட்டான். அவனது தவிப்பைக் கண்ட தாமா அடுத்த நொடியே செயல்பட்டான். அபிமன்யு, மனதை சிதறவிடாதே, மூச்சை கவனி என்று கூறியவர் தனது கைகளை உயர்த்தினார். தூய்மையான வெண்ணிற காட்டு சக்தி அவரிடமிருந்து ஒரு சூறாவளியைப் போல வெளிப்பட்டது. அது ஒரு மெல்லிய போர்வையைப் போல அபிமன்யுவின் ஆன்மாவை சூழ்ந்து அவனுக்குள் சீறிக்கொண்டிருந்த நிலபூத சக்தியை அமைதிப்படுத்தியது. அதைக் கண்ட ஜெயந்தன் அபிமன்யுவை விசித்திரமாக பார்த்தான். அவனது கரகரப்பான குரல் மீண்டும் ஒலித்தது. நான் நினைத்தேன், துவாரகர் பிரிவினர் குறுக்கிட்டதால் எனக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டதென்று. ஆனால் உனக்குள் இருக்கும் இந்த நிலபூத சக்தியை பார்க்கும்போது நான் வியந்து போனேன். ஒரு சாதாரண மனித உடலில் இவ்வளவு வீரியமான சக்தியா? அதுவும் ஒரு சிறுவனிடம்? இது வீண் என்றவன் அபிமன்யுவை பார்த்தான். அவன் பேச்சை கேட்ட அபிமன்யு வலியையும் மீறி கோபத்துடன் எழுந்து பதில் சொல்ல தயாரானா. அவன் கண்கள் சிவந்தன. நான் சிறுவனா இல்லை சிங்கமா என்று பார்க்கிறாயா? என் ஆற்றலை சோதிக்க அருகில் வா என்று சவால் விட்டான். ஆனால் தாமா அவனை தடுத்தான். அவர் குரலில் இப்போது ஒரு விதமான அவசரம் இருந்தது. அபிமன்யு, நிறுத்து. இவனுடன் வாக்குவாதம் செய்ய இது நேரமல்ல. இவன் பேசுவதை கேட்பதே உன் ஆன்மாவிற்கு விஷம். நாம் இங்கிருந்து செல்ல வேண்டும். நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும். வா என்று கூறிவிட்டு தாமா விறுவிறுவென்று நடக்கத் தொடங்கினார். குருவின் இந்த திடீர் முடிவிற்கான காரணம் புரியவில்லை என்றாலும் அபிமன்யு மறுபேச்சு பேசாமல் அவரை பின்தொடர்ந்தார். அவர்கள் செல்வதை பார்த்த ஜெயந்தன் மீண்டும் இழிவாகச் சிரித்தான். ஏய் சிறுவனே, எங்கே ஓடுகிறாய்? நீ உயிரோடு இருக்க ஆசைப்பட்டால் உனக்குள் இருக்கும் நிலபூத சக்தியின் ஆன்ம விதையை என்னிடம் கொடுத்து விடு. அது உனக்கு சுமை, எனக்கு சொத்து. இல்லையென்றால் அந்த சக்தி உன்னை உள்ளிருந்தே தின்று தீர்த்துவிடும். உன் சடலம் கூட மிஞ்சாது. அவன் முடிப்பதற்குள் தாமாவின் குரல் இடிமுழக்கம் போல் ஒலித்தது. அபிமன்யு, உனக்கு காது கேட்கவில்லையா? போர் முடிந்துவிட்டது. நாம் உடனே இங்கிருந்து செல்ல வேண்டும். பின்னால் திரும்பி பார்க்காதே. தாமாவின் குரலில் இருந்த கடுமை ஜெயந்தனின் அச்சுறுத்தலை விட அதிகமாக இருந்தது. அபிமன்யு பற்களை கடித்துக்கொண்டு அமைதியாக தாமாவை பின்தொடர்ந்து போர்க்களத்தை விட்டு வெளியேறத் தொடங்கினான். தன்னை துச்சமாக மதித்து அவர்கள் செல்வதை பார்த்த ஜெயந்தனின் ஆணவம் ஆடியது. கோபத்தில் உச்சிக்கு சென்ற அவன், என்ன தாமாவே, உங்கள் சீடனுக்கு பயந்து ஓடத்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களா என்று எகத்தாளமாக கேட்டு ஏளனமாக சிரித்தான் ஜெயந்தன். அந்த வார்த்தைகள் அபிமன்யுவின் கால்களை கட்டி போட்டன. அவன் சட்டென்று நின்றான். அவனது முகம் அவமானத்தாலும் கோபத்தாலும் சிவந்தது. அவன் கைகள் இறுகி நரம்புகள் புடைத்தன. யாரை சொல்கிறாய், கோழை என்று அவன் திரும்ப முயன்ற அந்த தருணத்தில் திடீரென போர்க்களத்தின் திசையிலிருந்து
2 நிழல்கள் மின்னல் வேகத்தில் வந்து ஜெயந்தனுக்கு முன்னால் மலை போல நின்றன. அவர்கள் வேறு யாரும் அல்ல, சந்திரபுரியின் மூத்த பெரியவர்களான மலையமான் மற்றும் அதிக நம்பி ஆவர். அவர்களின் உடலில் இருந்து வெளிப்பட்ட ஆபத்தான ஆற்றல் அலைகள் அங்கிருந்த காற்றையே கடக்கச் செய்தன. அவர்கள் அபிமன்யுவை பார்த்து, சிறுவனே, தாமாவுடன் செல், இவனை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். போர் முடிந்துவிட்டது. விதிகளின்படி யாரும் இங்கே இருக்க அனுமதி இல்லை. நீங்கள் சென்று ஓய்வெடுப்பதுதான் நல்லது என்று மிகவும் கண்டிப்பாக கூறினர். அதே சமயம் அவர்களின் பார்வை எதிரே நின்று இருந்த ஜெயந்தன் மீது ஒரு கழுகை போல பதிந்திருந்தது. மலையமானையும் அதிக நம்பியையும் கண்ட தாமா அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். உடனே அதிக நம்பி பணிவுடன் கூறினார், தாமரை, நீங்கள் எங்களுக்கு நன்றி சொல்ல தேவையில்லை. உங்களின் உண்மையான ஆற்றலுக்கு முன்னால் நாங்கள் வெறும் தூசு. நல்ல வேளை உங்களை இங்கேயே சந்தித்தோம். நாளை ஒரு சிறப்பு வைபவம் நடைபெற உள்ளது. அது குறித்து தலைவர் சிவமாதவர் உங்களுடன் ஒரு முக்கிய விஷயத்தை பற்றி விவாதிக்க விரும்புகிறார். அதனால் தாங்கள் நிச்சயம் வர வேண்டும் என்றார். தாமா தலையசைத்து சம்மதம் தெரிவித்தார். பின்னர் அபிமன்யுவை அழைத்துக் கொண்டு துவாரகர் பிரிவின் மாளிகையை நோக்கி சென்றார். மறுபுறம் மலையமானும் அதிக நம்பியும் அந்த மர்ம நபரான ஜெயந்தனை அங்கிருந்து நகர விடாமல் தடுத்து நிறுத்தினர். மாளிகையை அடைந்ததும் தாமா அபிமன்யுவை ஓய்வெடுக்குமாறு சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றார். நீண்டதொரு பயணமும் போரின் சோர்வும் நிலபூத சக்தியின் அழுத்தமும் அபிமன்யுவை வாட்டியிருந்தன. மெத்தையில் சாய்ந்த அடுத்த நொடியே அவன் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றான். அது சாதாரண உறக்கம் அல்ல, மயக்கம் கலந்த உறக்கம். மறுநாள் காலை கதவை தட்டும் சத்தம் அபிமன்யுவின் உறக்கத்தை கலைத்தது. யார் அது? விடியற் காலையிலேயே கதவை உடைப்பது என்று எரிச்சலுடன் படுக்கையில் எழுந்து அமர்ந்தவன், உள்ளே வாருங்கள் என்று கோபமாக கத்தினான். அவன் குரல் கேட்டதும் தட்டுவது நின்றது. கதவு மெதுவாக திறந்தது. சிவப்பு நிற ஆடையணிந்த ஒரு நளினமான உருவம் உள்ளே நுழைந்தது. அவள் வேறு யாரும் அல்ல, அழகிய வத்சலா. அவள் பார்வை நேராக கட்டிலில் அமர்ந்திருந்த அபிமன்யுவின் மீது விழுந்தது. அபிமன்யு தனது மேலாடையை அணிந்திருக்கவில்லை. அவனது உடற்கட்டு ஒரு சிற்பத்தைப் போல இருந்தாலும் போரின் வடுக்கள் ஆங்காங்கே தெரிந்தன. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் மார்பின் நடுவே ஒரு மெல்லிய நீலம் மற்றும் அடற்பழுப்பு நிறத்தில் ஒரு கோலம் விரிசல்களுடன் காட்சியளித்தது. அதிலிருந்து ஆபத்தான ஆற்றல் கசிந்து கொண்டிருந்தது. அவள் தன்னை இமைக்காமல் பார்ப்பதைக் கண்ட அபிமன்யு கட்டிலிலிருந்து எழுந்து அவளை நோக்கி நடந்தான். என்ன வத்சலா, துவாரகர் பிரிவைச் சேர்ந்தவர்கள் எப்போதும் விருந்தினர்களின் தூக்கத்தை இப்படி கெடுப்பார்களா? அல்லது என்னை பார்ப்பதற்காகவே சாக்கு போக்கு சொல்லி வந்தாயா? இல்லை, நான் உயிரோடு இருக்கிறேனா என்று சோதிக்க வந்தாயா என்று குறும்புடன் கேட்டான். அபிமன்யுவின் ஆடை இல்லாத மேனியைக் கண்ட வத்சலா முதலில் சற்று அதிர்ந்தாலும் வெட்கத்தாலும் கோபத்தாலும் முகத்தை திருப்பிக் கொண்டா. நீ சக்திசாலியாக மாறியதும் இவ்வளவு திமிர் பிடித்து அலைவாய் என்று நான் நினைக்கவில்லை. ஒரு இளவரசியின் முன்னால் ஆடை இல்லாமல் நிற்கிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லையா? உன்னை பார்க்க எனக்கென்ன அவ்வளவு அவசியம்? அவள் குரலில் மெல்லிய நடுக்கம் இருந்தது. அவள் பேச்சை கேட்டு அபிமன்யு கேலியாக சிரித்தான். வெட்கமா? யார் கேட்பது? வெட்கம் என்றால் என்னவென்று தெரியாத நீயா இதை கேட்கிறாய்? அன்று காட்டில் அந்த மரண போராட்டத்திற்கு நடுவே நாம் இருவரும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஒன்றாக சிக்கி இருந்தோமே, அந்த ஆபத்தான தருணத்தில் உனக்கு இந்த வெட்கம் எல்லாம் எங்கே போனது? அன்று என் காயங்களுக்கு நீ மருந்திட்ட போது ஆடை விலகியிருந்தது. உனக்கு ஒரு குறையாக தெரியவில்லையே, என்று மட்டும் என்ன புது பாவனை என்று சாவகாசமாக பதில் சொன்னான் அபிமன்யு. அபிமன்யுவின் இந்த எதிர்பாராத பதிலடி வத்சலாவின் முகத்தை இரத்தச் சிவப்பாக மாற்றியது. அவள் கண்களில் கோபமும் அதே சமயம் பழைய நினைவுகளின் தாக்கமும் கலந்திருந்தது. நீ எல்லை மீறுகிறாய் அபிமன்யு. பழைய கதையை பேசி என் வாயை அடைக்கலாம் என்று நினைக்காதே என்று வார்த்தைகள் வராமல் திணறினார். அபிமன்யு சாவகாசமாக அங்கிருந்த பாத்திரத்தில் இருந்த நீரில் முகத்தை கழுவி துணியால் உடலை துடைத்துக் கொண்டு ஆடையை அணிந்தான். சரி, வந்த விஷயத்தை சொல். என் தூக்கம் கலைந்து விட்டது. நீ சும்மா வந்திருக்க மாட்டாய் என்றா. கோபத்தின் உச்சிக்குச் சென்ற வத்சலா, நிறுத்து உன் உளறலை. உன் அறைக்கு வர வேண்டும் என்ற ஆசை எனக்கு இல்லை. சந்திரபுரியை உன்னை கொண்டாட காத்திருக்கிறது. ஆனால் நீ கடந்த 2 நாட்களாக கும்பகர்ணனைப் போல தூங்கிக் கொண்டே இருக்கிறாய். பெரியவர்கள் சொன்னதை கூட மறந்து விட்டாய். இன்று துவாரகர் பிரிவில் ஒரு முக்கியமான ஆலோசனை நடைபெறுகிறது. தாமா மட்டும் கெஞ்சி கேட்டுக் கொண்டிருக்காவிட்டால் நான் ஏன் இங்கே வரப்போகிறேன்? உன்னை எழுப்ப வந்ததை என் தவறு என்று சொல்லிவிட்டு கோபத்துடன் காலை தரையில் உதைத்துவிட்டு வெளியேறினார். அவள் செல்வதை பார்த்த அபிமன்யுவின் பார்வை அவள் இடுப்பசைவில் சற்று நிலைத்தது. இவள் கோபப்பட்டாலும் அழகுதான்.
ஆனால் இவள் கோபத்திற்கு பின்னால் ஏதோ கவலை இருக்கிறது என்று முணுமுணுத்தான். பின்னர் தலையை உலுக்கிக் கொண்டு தன் மார்பில் இருந்த அந்த விரிசல் விழுந்த கோலத்தை பார்த்தா. அது முன்பை விட பெரிதாகி இருந்தது. வலி லேசாக சுருக்கென்று குத்தியது. என்னுடைய நிலபூத சக்தி எல்லை மீறி போய்க் கொண்டிருக்கிறது. மீதமுள்ள 3 பூத சக்திகளையும் நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடைய வேண்டும். இல்லையென்றால் இந்த சக்திகளை என் உயிரை எடுத்துவிடும். இந்த விரிசல் என் ஆன்மாவையை சிதைத்துவிடும் என்று தனக்குத்தானே கவலையுடன் சொல்லிக் கொண்டா. அறையை விட்டு வெளியேறி தாமாவின் அறையை நோக்கி நடந்தான் அபிமன்யு. அப்போது பின்னாலிருந்து ஒரு இனிய குரல் அபிமன்யு என்று அழைத்தது. அந்த குரல் வத்சலாவின் குரலை விட மென்மையாகவும் அன்பாகவும் இருந்தது. திரும்பி பார்த்தா அங்கே நீல நிற ஆடை அணிந்து தேவதை போல் நின்று இருந்தாள் வசுதேவி. வசுதேவி என்ற அபிமன்யுவின் முகத்தில் உண்மையான புன்னகை பூத்தது. நீ பத்திரமாக திரும்பியதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அபிமன்யு. நான் உன்னை சந்திக்க 2 முறை வந்தேன். ஆனால் நீ கடந்த 2 நாட்களாக எழவே இல்லை என்று சொன்னார்கள். உன் அறையிலிருந்து விசித்திரமான அதிர்வுகள் வருவதாகவும் காவலர்கள் பயந்தார்கள். அதனால் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சென்று விட்டேன் என்றாள் வசுதேவி மென்மையாக. அபிமன்யு சற்று தர்ம சங்கடத்துடன் தலையை சொரிந்தார். ஆமாம், அது முக்கியமான வேலைதான். அதாவது ஆழ்ந்த தியானம் என்று வைத்துக் கொள்ளலாமே. கனவிலும் போர் நடக்கும் என்று எனக்கு தெரியாது. இருக்கட்டும், நீ எதற்காக என்னை தேடினாய்? தலைவர் ராஜதீபன் மற்றும் எல்லோரும் நலம்தானே என்று பேச்சை மாற்றினார். வசுதேவி குரலை தாழ்த்தி, உண்மையில் நான் வந்தது வைத்தியர் ஆதியரசன் சொன்ன ஒரு செய்திக்காகத்தான். பனிமுட்ட பள்ளத்தாக்கில் நீ இறந்து விட்டதாக அவர் நினைத்தார். நீ உயிருடன் திரும்பியதை தெரிந்ததும் உன்னை காண இங்கே வந்தார். உன் குருவை சந்திக்க விரும்பினார். ஆனால் அதற்குள் நீ திரும்பிவிட்ட செய்தி கிடைத்தது. அதில் என் தாத்தாவும் அதியரசன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். என் தந்தையின் வேண்டுகோளின்படி உன்னை அழைக்க வந்தேன். உனக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் இப்போது என்னுடன் வர முடியுமா? உன் உடல்நிலையை பரிசோதிக்க அவர்கள் விரும்புகிறார்கள் என்று தயக்கத்துடன் கேட்டார். அபிமன்யு புன்னகைத்தான். வசுதேவி, நீ என் தோழி, தயங்காமல் கேள். என் உயிரை காப்பாற்ற இச்சாதாரி இனத்தையே பகைத்துக் கொண்டவர் அதியரசன். அவர் செய்த உதவியை நான் மறக்க மாட்டேன். ஆனால் அதற்கு முன் நான் என் குரு தாமாவை சந்திக்க வேண்டும். அவரிடம் அனுமதி பெற்றுவிட்டு வருகிறேன். நீ விரும்பினால் என்னுடன் வா. அவரை பார்த்துவிட்டு நாம் உன் இடத்திற்கு செல்லலாம் என கேட்டா. வசுதேவி சரி என்று கூறி அவளை அழைத்துக் கொண்டு நடந்தான். தாமாவின் அறைக்கும் நடந்து சென்றான். மாளிகையின் கூட்டத்தை கடந்து செல்லும் போது ஒவ்வொரு மூலையிலும் துவாரகர் பிரிவின் வீரர்கள் நின்று இருந்தனர். அவர்கள் அனைவருமே பவித்ரோதய நிலையில் இருப்பவர்கள். அபிமன்யுவை பார்த்ததும் அவர்கள் மரியாதையுடன் தலை வணங்கினர். இருப்பினும் அவர்களின் முகத்தில் ஒருவித இறுக்கம் இருந்தது. ஆனால் தாமாவின் அறைவாசலை அடைந்ததும் அபிமன்யுவின் புருவங்கள் சுருங்கின. அங்கே 2 மிக வலிமையான வீரர்கள் காவல் இருந்தனர். அவர்களின் ஆற்றல் பவித்ரோதய நிலையின் உச்சத்தில் இருந்தது. அவர்கள் சாதாரண காவலர்கள் அல்ல என்பது அவர்களின் தோற்றத்திலேயே தெரிந்தது. அவர்கள் கையில் இருந்த ஆயுதங்கள் போருக்கு தயாராக இருப்பது போல் ஜொலித்தன. குருவின் அறைக்கு வெளியே இவ்வளவு பலமான பாதுகாப்பா? ஏதோ சரியில்லையே. அவர் கைதியாகவா நடத்தப்படுகிறார், அல்லது அவரை யாரோ கண்காணிக்கிறார்களா என்ற அபிமன்யு யோசனையுடன் உள்ளே நுழைய முற்பட்ட போது கவசம் அணிந்த அந்த வீரர்களில் ஒருவன் கனமான குரலில் குறுக்கே ஈட்டியை நீட்டி, சிறுவனே நில். இந்த அறைக்குள் நுழைய யாருக்கும் அனுமதி இல்லை. இது மேலிடத்து உத்தரவு என்று தடுத்தான். அபிமன்யுவின் கண்கள் சுருங்கி கோபம் எட்டி பார்த்தது. என் குரு இந்த அறைக்குள் இருக்கிறார். நான் அவரை பார்க்க வேண்டும். என்னை தடுக்க உங்களுக்கு துணிவிருக்கிறதா? வழியை விடுங்க என்று சீறினான். சந்திரபுரியின் கம்பீரமான மாளிகையில் துவாரக பிரிவின் மர்மக் கதவுகள் நிறைந்த அந்த நீண்ட கூடாரத்தை கடந்து அபிமன்யு நேராக தனது குரு தாமாவின் அறைக்கு வெளியே வந்து நின்றான். அங்கே காவல் நின்று இருந்த 2 மாவீரர்களும் ஈட்டிகளை குறுக்கே நீட்டி அபிமன்யுவை தடுத்தனர். அவனது கண்களில் ஒரு கணம் கோபம் மின்னியது. அவனது ஆன்மாவில் இருந்த நிலபூத சக்தி ஒரு சீற்றத்துடன் வெளிப்பட தயாரான போது அறையினுள் இருந்து ஒரு கனிவான அதே சமயம் அதிகாரம் மிக்க குரல் கேட்டது. அபிமன்யு, உள்ளே வா. வாசலில் நிற்பவர்கள் உன்னை அறியாதவர்கள். அறியாமை ஒரு குற்றம் அல்ல. அதற்காக அவர்கள் மீது நீ கோபம் கொள்ள தேவையில்லை என தாமாவின் குரல் கேட்டது. அந்த குரலை கேட்டதும் அபிமன்யுவின் கோபம் பனிபோல் விலகியது. அவன் தன் மூச்சை சீராக்கிக் கொண்டு பின்னால் நின்ற வசுதேவியை உள்ளே வருமாறு சைகை செய்தான். இருவரும் உள்ளே நுழைந்ததும்
அந்த கனமான மரக்கதவுகள் தாமாகவே மூடிக்கொண்டன. கதவு மூடிய மறுநொடி வெளியே நின்று இருந்த காவலர்களுக்கு இடையே ஒரு உரையாடல் வெடித்தது. அபிமன்யுவை தடுத்த அந்த முதல் வீரன் ஆத்திரத்துடன் தன் கையை முறுக்கினான். எனக்கு புரியவே இல்லை. நம் தலைவர் ஏன் இந்த தளர்ந்த கிழவருக்கு காவல் காக்க நம்மை போன்ற சிறந்த வீரர்களை நியமித்துள்ளார் என்று சலித்துக் கொண்டான். அவனது நண்பன் அவனை எச்சரிக்கும் விதமாக பார்த்தான். அவன் குரலில் நடுக்கம் கலந்திருந்தது. நண்பனே, உன் நாவை கட்டுப்படுத்த. சற்று முன் உள்ளே சென்றது யார் தெரியுமா? முதல் வீரன் குழப்பத்துடன் கேட்டான். யார் அந்த சிறுவன்? இரண்டாவது வீரன் ஏளனமாக சிரித்தான். அவன்தான் அபிமன்யு, ஆகாச பிரிவு தலைவன் கலாபதியையே தனி ஆளாக வீழ்த்திய மாவீரன். என்னது, கலாபதியை கொன்றவன் 25 வயது இளைஞன் என்றல்லவா கேள்விப்பட்டேன். இவன் சிறுவனாக இருக்கிறானே. முதல் வீரன் அதிர்ச்சியில் உறைந்தான். தோற்றத்தை வைத்து எடை போடாதே. உனக்கு இன்னும் பல உண்மைகள் தெரியாது. நம் தலைவரை இந்த கிழவரிடம் மிகுந்த மரியாதையுடன் தான் பேசுகிறார். நல்ல வேளை அபிமன்யு உன்னை விட்டு விட்டான். இல்லை என்றால் இந்நேரம் உன் உயிர் போயிருக்கும். வாயை மூடிக்கொண்டு வேலையை பார் என்று எச்சரித்தான் இரண்டாம் வீரன். அறையின் உள்ளே அபிமன்யுவின் கண்கள் இருக்கையில் அமர்ந்திருந்த தாமாவின் முகத்தை நோக்கின. அந்த முகம் முன்னை விட அதிகமாக சுருக்கங்கள் விழுந்து மிகவும் தளர்ந்து போயிருந்தது. அதைக் கண்ட அபிமன்யுவின் நெஞ்சம் கனத்தது. அபிமன்யுவின் வாடிய முகத்தைக் கண்ட தாமா மெலிதாகச் சிரித்தார். அபிமன்யு, என் தோற்றத்தைக் கண்டு நீ கவலைப்பட தேவையில்லை. என் மீது இடப்பட்ட அந்த தடை முத்திரையின் காரணமாகவே நான் இப்படி முதுமை அடைந்திருக்கிறேன். இது என் விதியின் ஒரு பகுதி. அபிமன்யு வேதனையுடன், குருவே, என்ன சொல்கிறீர்கள்? நான் இங்கிருந்து சென்ற 2 மாதங்கள் தான் ஆகின்றன. ஆனால் அதற்குள் நீங்கள் பல வருடங்களை கடந்தது போல் மாறிவிட்டீர்களே. அந்த முத்திரையை உடைக்க வழி இல்லையா என்றான். அவனது கவலையை உணர்ந்த தாமா குரலை சற்று தீவிரப்படுத்தினான். அபிமன்யு, என் உடல்நிலையை விடு. அதைவிட முக்கியமான பேராபத்து நிறைந்த ஒரு செய்தியை நான் உன்னிடம் சொல்ல வேண்டும். நீ கடந்த 2 மாதங்களாக பனிமூட்ட பள்ளத்தாக்கில் இருந்தாய். ஆனால் இந்த குறுகிய காலத்தில் இந்திரபுரி சாம்ராஜ்யத்தில் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. அபிமன்யு அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்த்தான். இந்திரபுரிக்கா? அங்கே என்ன நடந்தது? தாமா தொடர்ந்தார். இதற்கெல்லாம் பின்னணியில் இருப்பது அந்த வலிமையான கருநிழல் குலம். ஆம், நீ யாருடைய மகனை தோற்கடித்தாயோ அந்த தலைவனின் குழுதான் அது. அவர்கள் திடீரென்று அசுர பலம் பெற்று விட்டார்கள். இப்போது இந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் பாதுகாவலரான நரசிம்மர் கூட அவர்களை நேருக்கு நேர் எதிர்க்க தயங்குகிறார். அபிமன்யு புரியாமல் பார்த்தா. நரசிம்மர் பயப்படுகிறாரா? அது எப்படி சாத்தியம்? பயமல்ல அபிமன்யு, அது எச்சரிக்கை. ஒருவேளை அந்தகர் குலத்துடன் போர் மூண்டா அது இந்திரபுரியில் இருக்கும் மூதாதையர்களின் ரகசிய கருவூலத்தை பாதிக்கும் என்று நரசிம்மர் அஞ்சுகிறார். அந்த கருவூலம் திறக்கப்பட்டால் உலகம் அழியக்கூடும் என்று விளக்கினார். சற்று இடைவெளி விட்டு தாமா மிகவும் கவலையான குரலில் சொன்னார். மிகவும் அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், அவர்கள் குறிவைத்திருப்பது அந்த ரகசிய கருவூலத்தை மட்டுமல்ல, அவர்கள் உன் பாட்டியையும் குறிவைத்திருக்கிறார்கள். உன் பாட்டிக்கு ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது அபிமன்யு. இதை கேட்ட மாத்திரத்தில் அபிமன்யுவின் புருவங்கள் வில்லென வளைந்தன. அவனது கண்களில் சீற்றம் கொப்பளித்தது. அவனை சுற்றிலும் ஒரு குளிர்ந்த நீல நிற பனிப்புகை உருவாகி அறை முழுவதையும் உறையச் செய்யும் அளவுக்கு குளிரை உண்டாக்கியது. அறையின் வெப்பநிலை மளமளவென குறைந்தது. அந்தகர் குலம் வேட்டைக்கு பெயர் போன குலம். இந்த உலகில் பல வேட்டை குலங்கள் இருக்கின்றன. பெரிய சாம்ராஜ்யம் எல்லாம் நேரடியாக முடிக்க முடியாத சில காரியங்களை வேட்டையர்களை வைத்து முடிப்பார்கள். வேட்டையர்களின் தகுதியை பொறுத்து அவர்களுக்கான வெகுமதி வழங்கப்படும். அந்தகர் குலம் வேட்டைக்கான வெகுமதியை பணமாகவோ பொருளாகவோ வாங்காது. நிலமாக வாங்கும், மாகாணத்தை கேட்கும், ராஜ்யத்தை கேட்கும். அவர்களுக்கு அவ்வளவு விலையை கொடுத்து பெரிய பெரிய ராஜ்யங்கள் அவர்களை நியமிக்க காரணம் அந்தகர் குலத்தின் புத்திசாலித்தனம்தான். பெரும்பாலான வேட்டை குலங்கள் உடல் பலத்தை மட்டும்தான் பயன்படுத்தும். அந்தகர் குலத்திற்கு புத்திசாலித்தனம்தான் மூலதனம். அவர்கள் ஒருவரையோ அல்லது ஒரு ராஜ்யத்தையோ குறிவைத்தால் முதலில் அதன் பலவீனங்களை தேடுவார்கள், பலங்களை ஆராய்வார்கள். இரண்டையும் ஒன்றிணைத்து பின்னர் தாக்குதலை தொடுவார்கள். அந்தகர் குலம் ஒருவரை குறிவைத்தால் முதலில் அவனுக்கு நெருக்கமானவர்களைத்தான் கைப்பற்றும். அவன் உறவினர்கள், நண்பர்கள், அவன் சொத்துக்கள் என அனைத்தையும் வேட்டையாடும். அவர்களை பற்றி தெரிந்த தாமா பெருமூச்சுடன், நம் ஆட்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருப்பார்கள். அவர்களது ராஜ்யம் வலிமையானது என்று யோசிக்காதே. அந்தகர் குலத்தின் அதிகாரம்
பூமியின் எல்லை வரை போகும். அவர்களுக்கு எல்லா ராஜ்யங்களிலும் ஆள் இருக்கிறது. அவர்கள் நினைத்தால் ராஜ்யங்களிடமும் அதன் அதிகாரிகளிடமும் பேசி தனக்கு தேவையானதை சாதிப்பார்கள். அதன் மூலம் வெற்றியை காண்பார்கள். அவர்களது தோல்வி விரல் விட்டு எண்ணும் வகையில்தான் இருக்கும். அதனால்தான் அவர்களுக்கு ஆதரவும் அதிகமாக இருக்கிறது, அதிகாரமும் அதிகமாக இருக்கிறது என அவர் எச்சரிக்கையாக கூறினார். அந்தகர் குலமா என எரிச்சலாக கத்திய அபிமன்யு, அன்று அதன் தலைவன் என் கைகளில் இருந்து தப்பித்து விட்டான். ஆனால் இந்த முறை அவன் உயிருடன் இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று பற்களை கழித்தான். அவன் கை முஷ்டிகள் இறுகின. என் பாட்டியை தொட நினைப்பவன் யாராக இருந்தாலும் அவனை எரித்து சாம்பலாக்குவேன் என்ற அபிமன்யுவின் கோபம் எல்லை மீறுவதைக் கண்ட தாமா உறுதியான குரலில் கூறினார். அபிமன்யு, உன்னை கட்டுப்படுத்திக் கொள். உணர்ச்சி வசப்படுவதால் எதையும் சாதிக்க முடியாது. ஒரு முழு பிரிவையும் தனி ஆளாக எதிர்க்கும் அளவுக்கு நீ இன்னும் வலிமை பெறவில்லை. உன் பாட்டியை பாதுகாக்க வேண்டும் என்றால் நீ இன்னும் சக்திசாலியாக மாற வேண்டும். அதற்கு ஒரே வழி நீ ஆகாச பிரிவின் தலைவனாக மாறுவதுதான். அப்படி செய்தால் சந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் 5 பெரும் பிரிவுகளில் ஒன்றின் தலைவன் என்ற அதிகாரம் உனக்கு கிடைக்கும். அவர் தொடர்ந்தார். அதன் பின் எந்த ஒரு பிரிவும் உன்னை தாக்க துணியாது. சந்திரபுரி சாம்ராஜ்யம் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் அனைத்து தலைவர்களும் இணைந்தே முடிவுகளை எடுப்பார்கள். அவர்களின் கூட்டு சக்தி மகத்தானது. அது மட்டுமல்ல என்ற தாமா ஒரு குறும்பு புன்னகையுடன் அபிமன்யுவை பார்த்தார். வருணர் பிரிவின் தலைவர் ராஜதீபனின் மகள் உன்னை விரும்புவதாக கேள்விப்பட்டேன். அது உனக்கு இன்னும் பலம் சேர்க்கும். அவளை மணப்பதன் மூலம் 2 பெரும் பிரிவுகளின் ஆதரவு உனக்கு கிடைக்கும் என அவர் பேசி முடிப்பதற்குள் அபிமன்யு தர்ம சங்கடத்துடன் இடைமறித்தான். மன்னிக்கவும் ஆச்சாரியரே, அதை பற்றி இப்போது பேச வேண்டாம். நான் உங்களுக்கு ஒருவரை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் என்று கூறியவாறு தனக்கு பின்னால் அமைதியாக நின்று இருந்த வசுதேவியை நோக்கி சைகை செய்தான். இவர் வசுதேவி, நீங்கள் குறிப்பிட்டீர்களே, அந்த வருணர் பிரிவின் தலைவர் ராஜதீபனின் மகள் இவர்தான். இவர் உங்களை சந்திக்க விரும்பினார். உங்கள் அனுமதி இல்லாமலேயே அழைத்து வந்து விட்டேன் என்று அறிமுகப்படுத்தும் போது அபிமன்யு தன் சிரிப்பை அடக்கிக் கொண்டான். நீல நிற ஆடை அணிந்து சற்று தள்ளி நின்று இருந்த வசுதேவி தாமா முன்னர் சொன்ன காதல் பற்றிய வார்த்தைகளை கேட்டு வெட்கத்தில் முகம் சிவந்து போயிருந்தார். உண்மையில் வசுதேவிக்கு அபிமன்யுவை பிடித்திருந்தது. ஆனால் தன் நெருங்கிய தோழியான வத்சலாவும் அபிமன்யுவை உயிருக்கு உயிராக நேசிப்பதால் அவள் தன் காதலை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மறைத்து வைத்திருந்தாள். தாமாவின் கண்கள் அந்த அழகிய மங்கையின் மீது பதிந்தன. அவளது நீல நிற கண்களை கண்டதும் அவர் சற்று வியப்படைந்தார். இந்த பெண், இவளிடம் ஏதோ விசித்திரமான ஆற்றல் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. இது சாதாரண வருண சக்தி அல்ல என்று தனக்குள் நினைத்துக் கொண்டார். ஆனால் வெளியே அதை காட்டாமல் புன்னகைத்தார். வசுதேவி, ஏன் தயங்கி நிற்கிறாய்? நீ அபிமன்யுவின் தோழி என்று தெரிந்த பிறகு என்னிடம் பேச எந்த தயக்கமும் தேவையில்லை. இனி நீ எப்போது வேண்டுமானாலும் என்னை வந்து சந்திக்கலாம் என்று கனிவுடன் கூறினார். தாமா தேநீர் கோப்பையை எடுத்து அருந்தியபடி வசுதேவியை அன்புடன் பார்த்தார். அதை கேட்டு மகிழ்ந்த வசுதேவி புன்னகையுடன் அபிமன்யுவின் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து, நன்றி தாமா அவர்களே என்று கூறிவிட்டு தாமாவுக்கு மீண்டும் தேநீர் ஊற்றிக் கொடுத்தார். அப்போது அபிமன்யு கவலையும் சந்தேகமும் கலந்த குரலில் கேட்டார். ஆச்சாரியரே, ஒரு சந்தேகம். நான் சென்ற பிறகு துவாரகர் பிரிவில் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்ததா? ஏனெனில் நான் திரும்பியதிலிருந்து பார்க்கிறேன், மாளிகையின் உள்ளேயும் வெளியேயும் பாதுகாப்பு மிகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏதோ பெரிய ஆபத்து நெருங்குவது போல் உணர்கிறேன். இதை கேட்ட தாமா கண்டிப்பான குரலில், அபிமன்யு, இப்போது நீ இந்த விவகாரங்களிலிருந்து விலகியே இரு. இன்னும் சிறிது காலத்தில் நான் இந்த இடத்தை விட்டு சென்று விடுவேன். ஆனால் நீ துவாரகர் பிரிவின் போட்டியில் வென்று ஆகாசர் பிரிவின் தலைவனாக பொறுப்பேற்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என்றார். கலாபதியின் மரணத்திற்கு பிறகு ஆகாச பிரிவின் தலைவர் பதவிக்கு பலரும் குறிவைத்திருக்கிறார்கள். காரணம், அந்த பிரிவிடம் இருக்கும் ரகசிய வித்தைகளும் பேராற்றல் வாய்ந்த ஆயுதங்களும் தான். நீ தலைவனானால் எதிர்காலத்தில் அது உனக்கு பெரிதும் உதவும் என்று கூறும்போது அவர் முகத்தில் நம்பிக்கை ஒளிர்ந்தது. அப்போது அருகில் அமர்ந்திருந்த வசுதேவி தயக்கத்துடன் குறுக்கிட்டார். மன்னிக்கவும் தாமா அவர்களே, ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல. அபிமன்யு அந்த பிரிவின் மூத்த பெரியவர்களின் சவாலை எதிர்கொள்ள வேண்டும். வருணர் பிரிவும் ஆகாசர் பிரிவும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை என்பதால் அந்த சவால் என்னவென்று எனக்கு தெரியும் என்றார். அவள் முகத்தில் கவலை அப்பட்டமாக தெரிந்தது. அபிமன்யு தீவிரமாக, அது என்ன சவால் வசுதேவி? நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய்? உனக்கு தெரிந்ததை தயங்காமல் சொல்
நான் எதையும் எதிர்கொள்ள தயார் என்றார். உண்மையில் அவனுக்கு தலைவர் பதவியில் ஆசை இல்லை என்றாலும் பாட்டியின் பாதுகாப்பு அவனை உந்தியது. வசுதேவி கனமான குரலில் கூறினார், அபிமன்யு, நான் உன்னை கவலை கொள்ள செய்ய விரும்பவில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால் ஆகாசர் பிரிவின் மிக மூத்த பெரியவர் அதீத கர்வம் கொண்டவர். அதனால்தான் அந்த தலைவர் நாற்காலி இன்னும் காலியாகவே உள்ளது. ஏன், வலிமை வாய்ந்த தலைவர் நாகேந்திரர் கூட தன் மகனை அந்த இடத்திற்கு தலைவனாக்க எவ்வளவோ முயன்றார். ஆனால் அந்த பெரியவர் தன் குலப்பெருமையின் காரணமாக முகத்தில் அடித்தாற்போல் அதை மறுத்து விட்டார். யார் அந்த பிரிவின் மர்மமான வான்வெளி தனிமக்கல்லின் வித்தையை கற்கிறார்களோ அவர்களை தலைவராக முடியும் என்று திட்டவட்டமாக அறிவித்து விட்டார். மூதாதையர்களின் கண் என்று முணுமுணுத்த தாமாவின் முகம் மாறியது. அவர் புருவங்கள் நெறிந்தன. அந்த கல்லை பற்றிய நினைவு அவரை பதற்றப்படுத்தியது. தாமாவின் மாற்றத்தை கண்ட அபிமன்யு, ஆச்சாரியரே, ஏன் இவ்வளவு பதற்றம்? ஒரு வித்தையை கற்றுக்கொள்வது அவ்வளவு கடினமா என்ன? எத்தனையோ வித்தைகளை நான் கற்றிருக்கிறேன், இதுவும் அதுபோல ஒன்றுதானே என்று சாதாரணமாக கேட்டார். தாமா மறுத்தா, இல்லை அபிமன்யு, இது சாதாரண வித்தை அல்ல. அந்த மூதாதையர்களின் கல் என்பது அந்த பிரிவின் வருங்கால தலைவர்கள் தங்கள் ஆற்றலின் ஒரு சிறு பகுதியை சேமித்து வைக்கும் ஒரு புனிதமான மற்றும் ஆபத்தான இடம். ஆனால் அவர்கள் தகுதியானவர்களாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். அந்த கல்லில் முதல் மூதாதையர் தொடங்கி பல முன்னோர்களின் ஆன்ம சக்திகள் உறைந்துள்ளன. பல ஆண்டுகளாக அடைக்கப்பட்டு கிடப்பதா அந்த சக்திகள் பலவீனமடைந்திருந்தாலும் அவற்றின் ஆக்ரோஷம் பன்மடங்கு பெருகியுள்ளது. அவர் ஒரு பெருமூச்சு விட்டு தொடர்ந்தார். யாராவது அந்த கல்லின் உள்ள வித்தையை கற்க முயன்றால் அந்த ஆவிகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து மரண அடியை கொடுக்கும். அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்து வித்தையை கற்க தவறினால் முயல்பவரின் ஆன்மா சிதைக்கப்படும். சுருக்கமாகச் சொன்னால் அந்த கல்லின் வித்தையை கற்பது என்பது அந்த பிரிவின் ஒட்டுமொத்த பரம்பரையையும் எதிர்த்து நிற்பதற்கு சமம். இதில் உன் உயிருக்கே ஆபத்து நேரலாம். அதனால் தான் சொல்கிறேன், இது விபரீதமானது. மாற்று வழி ஏதேனும் உள்ளதா என்று யோசிக்க வேண்டும். இதை கேட்ட அபிமன்யுவின் முகத்தில் பயத்திற்கு பதில் உறுதி கூடியது. குருவே, நான் 1 வருடத்திற்குள் இந்திரபுரி சாம்ராஜ்யம் சென்று என் பாட்டியை மீட்டு வர வேண்டும். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் ஒரு முறையாவது முயற்சி செய்வேன். அது மட்டுமல்ல, அடுத்த 4 வருடங்களுக்குள் நான் என் தகுதியை வளர்த்துக் கொண்டு உத்தராவின் பிரிவிற்கு செல்ல வேண்டும். அவளை மணந்து என் தந்தையின் எதிரிகளை பழிவாங்க நான் என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்காக நான் என் உயிரையும் பணயம் வைப்பேன். அவன் பேசும்போது அவனது உணர்ச்சி பெருக்கினால் அவன் கைகளில் இருந்த நரம்புகள் அடர்நீல நிறத்தில் ஜொலித்தன. அறையில் வெப்பநிலை மீண்டும் குறைந்தது. அவன் கையில் இருந்த சூடான தேநீர் கோப்பை திடீரென்று பனிக்கட்டியாக உறைந்தது. அவனது வைராக்கியத்தை கண்ட தாமா கவலை கொண்டார். தன் சக்தியால் கூட இந்த விஷயத்தில் அவனுக்கு உதவ முடியாத என்ற ஆதங்கம் அவருக்கு இருந்தது. அப்போது வசுதேவி, அபிமன்யு, உண்மையில் என் தாத்தா இதற்காகத்தான் என்னை அனுப்பி உன்னை வருணர் பிரிவிற்கு அழைத்து வர சொன்னார். நீ ஆகாச பிரிவின் தலைவனாக வேண்டும் என்று அவரும் விரும்புகிறார். ஆனால் அதற்கு முன் நீ சில முக்கிய விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நீ என்னுடன் வர வேண்டும் என்றார். அபிமன்யு தாமாவை பார்த்தான். அவனது பார்வையை புரிந்து கொண்ட தாமா, அபிமன்யு, வருணர் பிரிவின் தலைவர் ராஜதீமன் திறமையானவர். கலாபதியுடனான போரும் கலாபதியின் மரணமும் ஒரு தவறான புரிதலால் நடந்ததுதான். அதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். நீ அவளுடன் செல், அது உனக்கு நன்மையை பயக்கும் என்று அனுமதி அளித்தார். தாமாவிடம் விடை பெற்றுக் கொண்டு இருவரும் வெளியேறினர். அபிமன்யு வசுதேவியை நிறுத்தி, வசுதேவி, நாம் எப்போது உன் இடத்திற்கு கிளம்பலாம்? வருணர் பிரிவு இங்கிருந்து வெகு தொலைவில் உள்ளதே. நாம் முழு வேகத்தில் பறந்து சென்றால் கூட அங்கே சென்றடைய 2 அல்லது 3 நாட்கள் ஆகுமே என்று கேட்டார். வசுதேவி மர்மமாக புன்னகைத்தார். நீ அவ்வளவு கவலைப்பட தேவையில்லை அபிமன்யு, நாம் சில நொடிகளில் அங்கே இருப்போம் என்றவள் தன் கையை அசைத்து ஒளிரும் சிவப்பு நிற முத்து ஒன்றை எடுத்தாள். அது பார்ப்பதற்கே அபூர்வமாக இருந்தது. அவள் தன் சக்தியால் அதை உடைத்தாள். அடுத்த கணம் ஒரு கண் கூசும் பிரகாசமான சிவப்பு ஒளி தோன்றி அவர்கள் இருவரையும் உள்ளிழுத்து மறைத்தது. வசுதேவியின் வருணர் பிரிவுக்கு செல்ல அபிமன்யு சம்மதித்த அடுத்த நொடியே வசுதேவி தனது இடுப்பு பையிலிருந்து ஒரு விசித்திரமான முத்தை வெளியே எடுத்தார். அபிமன்யு அந்த முத்தை உற்று நோக்கினார். அது சாதாரண கடலில் கிடைக்கும் முத்தை போலன்றி உள்ளுக்குள் ஏதோ ஒரு அக்கினி பிழம்பு துடிப்பது போல விட்டு விட்டு மின்னிக் கொண்டிருந்தது. அதன் ஒளி அறையின் சுவர்களில் விசித்திரமான நிழல்களை உண்டாக்கியது. அபிமன்யுவின் வியப்பை கண்ட வசுதேவி மென்மையாக சிரித்தார். அபிமன்யு, இது சாதாரண முத்து அல்ல. அரிய வகை வான்வழி தனிம கற்களைக் கொண்டு
எங்கள் குலத்தின் மூத்தவர்களின் மந்திர ஆற்றலில் உதவியால் உருவாக்கப்பட்ட ஒரு செய்தி பரிமாற்ற கருவி. எனக்கு எப்போதெல்லாம் என் பிரிவின் உதவி தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் நான் இதை பயன்படுத்துவேன். இன்னும் சற்று நேரத்தில் இது தானாகவே ஒருவித அதிர்வோடு ஒளிரத் தொடங்கும். அப்படி ஒளிர்ந்தால் என் செய்தி என் பிரிவை சென்றடைந்து விட்டது என்று அர்த்தம் என்று விளக்கினார். அபிமன்யு பிரமிப்புடன் அந்த முத்தை பார்த்தான். இது போன்ற ஒன்றை அவன் இதுவரை கண்டதே இல்லை. அந்த முத்தின் வழியாக வசுதேவி ஏற்கனவே தன் குழுவிற்கு தகவலை அனுப்பிவிட்டாள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். இந்த உலகம் நான் நினைப்பதை விட இன்னும் எத்தனையோ ரகசியங்களை உள்ளடக்கிக் கொண்டிருக்கிறது என்று அவன் மனதிற்குள் நினைத்தான். உண்மையில் வசுதேவியுடன் அவளது பிரிவிற்கு செல்ல அபிமன்யு ஒப்புக்கொண்டதற்கு பின்னால் ஒரு வலுவான சுயநலமும் இருந்தது. அவள் எப்போது அந்த மர்மமான வான்வெளி தனிமக்கள் மற்றும் மூதாதையர்களின் கள் பற்றி கூறினாலோ அப்போதே அபிமன்யுவின் ஆர்வம் பன்மடங்கு அதிகரித்து விட்டது. தன்னிடம் இப்போது வர்ணபூத சக்தி இருப்பதால் அதை கையாள்வதற்கான சிறப்பு வித்தைகளை எப்படியாவது விரைவில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் துடித்துக் கொண்டிருந்தான். அந்த வித்தையை கற்றால் மட்டுமே தன்னிடம் இருக்கும் அந்த பேராற்றலை முழுமையாக பயன்படுத்த முடியும். இல்லையெனில் கையில் வாள் இருந்தும் அதை சுழற்றத் தெரியாத வீரன் போல ஆகிவிடுவோம் என்று அவன் அஞ்சினான். இந்த விஷயத்தை பற்றி தன் குரு தாமாவிடம் விவாதிக்க அவன் நினைத்திருந்தாலும் தேடி வரும் வாய்ப்பை நழுவவிடக் கூடாது என்று முடிவு செய்தான். அதே சமயம் தான் ஆகாசர் பிரிவின் தலைவனாக மாற முயற்சித்தால் பல எதிர்ப்புகள் வரும் என்பதையும் அவன் உணர்ந்திருந்தான். ஏனென்றால் அந்த பிரிவின் முன்னாள் தலைவன் கலாபதியை கொன்றது அவன்தான். அப்படி இருக்க அந்த பிரிவின் பெரியவர்கள் அவனை எப்படி வரவேற்பார்கள்? நிச்சயம் அவர்கள் அவனை மாலை போட்டு வரவேற்கப் போவதில்லை. மாறாக வாள்களோடுதான் காத்திருப்பார்கள். இவை அனைத்தையும் மனதிற்குள் நினைத்து பார்த்த அபிமன்யு, எது நடந்தாலும் பரவாயில்லை, அடுத்த கட்ட போர் தொடங்குவதற்கு இன்னும் 15 நாட்கள் உள்ளன. அதற்குள் என் சக்தியை பன்மடங்கு பெருக்கிக் கொள்ள வேண்டும். என் பாட்டியை காப்பாற்ற நான் எவனையும் எதிர்க்க தயார் என தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் தீர்மானத்துடன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். அவனது கை முஷ்டிகள் உறுதியுடன் இறுகின. அருகில் அமர்ந்த தாமா அபிமன்யுவின் முகபாவத்தை வைத்தே அவன் மன ஓட்டத்தை துல்லியமாக புரிந்து கொண்டான். அவர் குரலில் தீர்க்கமான தொனி இருந்தது. அபிமன்யு, கவனி, நீ என்ன செய்ய நினைக்கிறாய் என்பது எனக்கு புரிகிறது. உண்மையை சொல்லப் போனால் நீ உன் ஆற்றலை பெருக்கிக் கொண்டு ஆகாசர் பிரிவின் தலைவனாக வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன். ஆனால் வசுதேவி சொன்னது போல அந்த பிரிவின் பெரியவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் இரத்த வெறிப்பிடித்த ஓநாய்களைப் போன்றவர்கள். இப்போதைக்கு நீ துவாரகர் பிரிவின் போட்டியில் மட்டும் கவனம் செலுத்த. அங்கு சென்று அந்த வித்தையை கற்க முயலும் போது உனக்கு காயம் ஏற்பட்டால் இந்த போரிலேயே தோல்வியடைய நேரிடும். அது நம் ஒட்டுமொத்த திட்டத்தையே சிதைத்துவிடும் என்று எச்சரித்தபடியே தன் தாடியை வருடினார். குருவின் வார்த்தைகளை கேட்டதும் அபிமன்யுவின் முகத்தில் கவலை ரேகைகள் படர்ந்தன. ஆனால் நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த வசுதேவி அவசரமாக பேசினார். அவள் குரலில் லேசான நடுக்கம் இருந்தது. காரணம், அபிமன்யு எங்கே மறுத்து விடுவானோ என்ற பயம். அபிமன்யு, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் என்னுடன் என் பிரிவிற்கு வந்தால் என் தாத்தா நிச்சயம் உங்களுக்கு உதவுவார். அவர் உங்களை காப்பார் என்று நம்பிக்கையூட்டினார். அவளது முகத்தில் ஒரு புன்னகை இருந்தாலும் உள்ளுக்குள் அபிமன்யு எங்கே குருவின் பேச்சை கேட்டு மனதை மாற்றிவிடுவானோ என்ற பயம் இருந்தது. வசுதேவியின் வார்த்தைகளை கேட்ட அபிமன்யு ஒரு முடிவுக்கு வந்தவனாக, வசுதேவி, நீ கவலைப்பட வேண்டாம். ஆகாசர் பிரிவின் சவாலை எதிர்கொள்ள நான் இன்னும் தயாராகவில்லை என்றாலும் ஒருவேளை நான் அதற்கு தகுதியற்றவனாக கூட இருக்கலாம். ஆனாலும் உன்னுடன் வந்து உன் தாத்தாவை சந்திக்க நான் வரப்போவது உறுதி என்று கூறிவிட்டு தன் கையில் இருந்த தேநீர் கோப்பையை மேஜையில் வைத்தான். திடீரென அறையின் கதவு தட்டப்பட்டது. அந்த சத்தம் அவர்களின் தீவிரமான உரையாடலை கலைத்தது. தாமா, உள்ளே வாருங்கள் என்று அனுமதி அளித்தார். கதவு திறந்த அடுத்த கணம் பேரழகு வாய்ந்த ஒரு பெண் உள்ளே நுழைந்தாள். அவள் வேறு யாரும் அல்ல, சசிரேகாதான். அவளுடன் காற்றில் பறந்தபடியே உள்ளே வந்தது அபிமன்யுவின் ஆருயிர் நண்பனான சராயு. சராயுவின் உடலில் ஆங்காங்கே இன்னும் காயத்தின் வடுக்கள் இருந்தாலும் அவன் முகத்தில் எல்லையற்ற மகிழ்ச்சி தாண்டவமாடியது. அபிமன்யு பனிக்குளத்தில் இருந்தபோது சராயு பலத்த காயமடைந்திருந்தான். அப்போது மூத்த பெரியவர் வீரதாசன் அவனை பனிமூட்ட பள்ளத்தாக்கின் பாதுகாப்பான இடத்தில் வைத்திருந்தார். பள்ளத்தாக்கில் இருந்த மூதாதையர் சக்திகள் மூலம் அபிமன்யு உயிருடன் இருப்பதை சராயு அறிந்திருந்தாலும் அந்த இடத்தின் கொடூரமான சூழல் அவன் மனதை அரித்துக் கொண்டிருந்தது. வெகு நாட்களாக
அபிமன்யுவிடம் இருந்து எந்த செய்தியும் வராததால் அவன் அந்த பாதுகாப்பான இடத்தையும் தனது பயிற்சியையும் பாதியிலேயே விட்டுவிட்டு அபிமன்யுவை தேடி ஓடி வந்து விட்டான். சராயுவை கண்டதும் அபிமன்யுவின் முகம் ஒரு குழந்தையைப் போல மலர்ந்தது. ஓடி வந்து அவனது தோள்களை இறுக பற்றிக் கொண்டான். சராயு, உன் ஆற்றல் முன்பை விட பல மடங்கு கூடியிருக்கிறதே. நீ பவித்ரோதய நிலையின் 2வது கட்டத்தை இவ்வளவு சீக்கிரம் தொடுவாய் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆச்சரியமாக இருக்கிறது என்றான் வியப்புடன். சராயு உற்சாகமாக பதில் அளித்தான். எல்லாம் சசிரேகா செய்த உதவிதான். அவள் காட்டிய ரகசிய இடத்தில் தங்கித்தான் இவ்வளவு தூரம் முன்னேறினேன். ஆனால் நண்பா, உன்னை பார்த்தால் எனக்கு மலைப்பாக இருக்கிறது. நீ 3ஆம் கட்டத்தை எட்டப் போகிறாய் என்பது உன் உடலிலிருந்து வெளிப்படும் வெப்பத்திலேயே தெரிகிறது. உன் முன்னே நிற்கவே ஒரு கணம் நடுக்கமாக இருக்கிறது அபிமன்யு என்று வியந்து கூறினான். சராயுவின் வார்த்தைகளை கேட்டு அபிமன்யு புன்னகைத்தான். இளம் தலைமுறை வீரர்களிலேயே சசிரேகாதான் மிகவும் வலிமையானவள் என்பது அபிமன்யுவுக்கு தெரியும். துவாரகர் பிரிவோடு தொடர்புடையவள் என்பதால் சந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் பல ரகசியங்கள் அவளுக்கு தெரிந்திருப்பதில் வியப்பில்லை. அபிமன்யுவின் பார்வை எதிரே நின்றிருந்த சசிரேகாவின் மீது விழுந்தது. அவள் அபிமன்யுவின் வளர்ந்த சக்தியை ஆச்சரியத்துடன் கணித்துக் கொண்டிருந்தாள். உண்மையில் அபிமன்யு குறித்த நேரத்தில் திரும்பாததால் அவன் இச்சாதாரி தலைவனால் கொல்லப்பட்டிருப்பானோ என்று சசிரேகா அஞ்சியிருந்தாள். இப்போது அவன் தன்னை உற்று பார்ப்பதைக் கண்டதும் தன் வியப்பை மறைத்துக் கொண்டு தீவிரமாக பேசினார். அபிமன்யு, இன்று இரவு நடக்கும் கொண்டாட்டத்தில் நீ கலந்து கொள்ளப் போவதில்லையா என்று கேட்டார். அவள் உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. இந்த கொண்டாட்டத்திற்காக நான் எவ்வளவு காத்திருந்தேன் தெரியுமா? இன்று உன்னை விடமாட்டேன் என்று அவள் மனம் நினைத்தது. அபிமன்யு சலிப்புடன், இந்த கொண்டாட்டத்தில் அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது? உண்மையை சொன்னால் எனக்கு அதில் கலந்து கொள்ள விருப்பமே இல்லை. என் நேரத்தை நான் பயிற்சியில் செலவிட விரும்புகிறேன் என்றா. பின் சசிரேகாவை பார்த்து சிரித்துக் கொண்டே, சசிரேகா, நான் பயிற்சி செய்ய தகுந்த இடம் ஏதேனும் உனக்கு தெரியுமா என்று கேட்டா. மீண்டுமா என்ற பார்வையோடு அவனை பார்த்து சிரித்தார். அவன் முகத்தில் புன்னகை இருந்தாலும் விழாவில் கலந்து கொள்வதை தவிர்க்க அவன் மனம் காரணம் தேடியது. சசிரேகா நிதானமாக, அப்படிப்பட்ட இடங்கள் நிறைய உள்ளன. ஆனால் அபிமன்யு, நீ இந்த கொண்டாட்டத்திற்கு வந்தால் உனக்கு பல நன்மைகள் கிடைக்கும். இன்றைய விழா மிகவும் முக்கியமானது. அதனால்தான் என் தந்தை அனைவரையும் இதில் கலந்து கொள்ள சொல்லி இருக்கிறார். என் பேச்சை கேட்பதாக இருந்தால் நீ இதில் கலந்து கொள்வது நல்லது. இது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, பல கூட்டணிகள் உருவாகும் இடம் என்றவள் சொன்னதைக் கேட்டு அபிமன்யுவின் நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன. ஆனால் தன் முன் நிற்பது சாதாரண பெண் அல்ல, தனக்கு பலமுறை உதவிய சசிரேகா என்பதை அவன் உணர்ந்திருந்தான். அவளை அவ்வளவு எளிதாக மறுக்க முடியாது. அதனால் ஒரு மெல்லிய சிரிப்புடன், சரி சசிரேகா, நீ வற்புறுத்தி கேட்பதால் நான் வருகிறேன். ஆனால் நாளை நான் துவாரகர் பிரிவின் ஒரு முக்கிய வேலைக்காக வெளியே செல்ல வேண்டும். அதனால் நான் விழாவில் நீண்ட நேரம் இருக்க மாட்டேன் என்றா. அவன் சம்மதித்த அடுத்த நொடி சசிரேகாவின் முகம் நிலவைப் போல பிரகாசித்தது. சராயுவும் மகிழ்ச்சியில் காற்றில் மிதக்கத் தொடங்கினான். சற்று தயக்கத்துடன் சராயு அபிமன்யுவிடம், அபிமன்யு, உன்னிடம் ஏதாவது மருந்து இருக்கிறதா? அதாவது என் உடலில் இருக்கும் இந்த பச்சை நிற செதில்களை சிறிது நேரம் மறைக்கக்கூடிய மருந்து என்று கேட்டா. பேசும்போதே சராயுவின் நாக்கு வெளியே நீண்டு ஆடியது. காரணம், மாளிகைக்கு ஏற்கனவே பல அழகான பெண்கள் விருந்தினர்களாக வந்திருந்தனர். சராயுவும் ஒரு அழகான மனித இளைஞனாக மாறி அவர்களின் கவனத்தை ஈர்க்க துடித்தார். இந்த விசித்திரமான கோரிக்கையை கேட்டதும் சசிரேகா முறைத்து பார்த்தாள். உலகமே அழியப் போகிறது, இவனுக்கு பெண் ஆசையா என்பது போல் அவள் பார்வை இருந்தது. அவள் பார்வையை பார்த்த சராயு தான் கொஞ்சம் அதிகமாகவே ஆசைப்பட்டு விட்டோமோ என்று பயந்தான். அப்போது வசுதேவி சிரித்துக்கொண்டே குறுக்கிட்டார். சராயு, நீ கவலைப்பட வேண்டாம். நான் உனக்கு ஒரு மருந்து தருகிறேன். அது உன் தோற்றத்தை மனிதனைப் போல் மாற்றும். உன் செதில்கள் மறையும். ஆனால் உன் சக்தியை அதனால் மறைக்க முடியாது. அதற்கு உயர்தரமான குளிகைகள் தேவை. அவை கிடைப்பது கடினம் என்றார். அவள் குரலில் லேசான வருத்தம் துணிந்தது. அபிமன்யு குறும்புடன், வசுதேவி, சராயுவின் பேச்சை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. அவன் நோக்கம் என்னவென்று எனக்கு தெரியும். அவனுக்கு நான் நிச்சயம் உதவுவேன் என்றா. அவன் குரலில் இருந்த விஷமத்தை புரிந்து கொண்ட சசிரேகா, ஆண்கள் என்றாலே இப்படித்தான், எப்போது திருந்துவீர்களோ என்று முணுமுணுத்தபடியே கோபத்துடன் வெளியேறினார். அவள் செல்வதை பார்த்து அனைவரும் சிரித்தனர். பின்னர் அவரவர் அறைகளுக்குச் சென்றனர். சில மணி நேரங்களுக்குப் பிறகு துவாரகர் பிரிவின் மாளிகை விழாக்கோலம் பூண்டிருந்தது. வான வேடிக்கைகள் விண்ணை பிளந்தன.
இசைக்கருவிகளின் நாதம் காற்றெங்கும் நிரம்பி இருந்தது. பல தேசத்து வீரர்களும் அழகிய மங்கையரும் குவியத் தொடங்கினர். வசுதேவி கொடுத்த மருந்தின் உதவியால் சராயு மனித உருவத்தில் இருந்தான். அவன் பார்ப்பதற்கு ஒரு ராஜகுமாரனைப் போலவே இருந்தான். ஆனால் அந்த மருந்து குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே வேலை செய்யும் என்பதால் அவன் பதற்றத்துடனேயே இருந்தான். மீண்டும் பாம்பாக மாறிவிடுவோமோ என்ற பயம் அவன் கண்களில் தெரிந்தது. மறுபுறம் அபிமன்யு அந்த பிரம்மாண்டமான கூட்டத்தின் ஒரு மூலையில் கையில் திராட்சை ரச கோப்பையுடன் வசதியாக நின்று கொண்டிருந்தான். அவன் பார்வை கூர்மையாக எல்லோரையும் கவனித்துக் கொண்டிருந்தது. சராயுவுக்கு கோபம் வந்தது. என்னை அழகான பெண்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதாக சொன்னான். இப்போது தனியாக நின்று குடித்துக் கொண்டிருக்கிறான். இவன் எனக்கு நண்பனா இல்லை எதிரியா என்று அபிமன்யுவை முறைத்தான். ஆனால் அபிமன்யுவுக்கோ அங்கிருந்த எந்த பெண்ணின் மீதும் நாட்டம் இல்லை. திடீரென கூட்டத்தின் சலசலப்பு அடங்கியது. அனைவரும் ஒரே திசையை நோக்கினர். அங்கே கண்களை பறிக்கும் மிக அழகான ஆடை அணிந்து சசிரேகா நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவள் அழகு அங்கிருந்த தீப்பந்தங்களின் ஒளியையே மங்கச் செய்தது. வழியில் பல வீரர்கள் அவளை வரவேற்று பேச முயன்றனர். ஆனால் அவள் ஒரு புன்னகையுடன் அனைவரையும் தவிர்த்துவிட்டு நேராக கூட்டத்தில் ஒதுங்கி நின்று இருந்த அபிமன்யுவை நோக்கி நடந்தாள். அடுத்ததாக வசுதேவியும் வத்சலாவும் தேவதைகளைப் போல ஜொலிக்கும் ஆடைகளில் நடந்து வந்தனர். அவர்களின் ஆடை அலங்காரமும் நடையின் நளினமும் காண்போரை சுண்டி இழுத்தன. அவர்களும் யாரையும் சட்டை செய்யாமல் அபிமன்யுவை நோக்கியே வந்தனர். அபிமன்யு இதை பார்த்ததும், ஆபத்து அழைப்பில்லாமல் வரும் என்பார்கள், இங்கே 3 ஆபத்துகள் ஒன்றாக வருகின்றன என்று தனக்குள் சிரித்துக் கொண்டான். கருப்பு மற்றும் சிவப்பு நிற உடையில் கம்பீரமாக நின்று இருந்த ஒரு இளைஞனை நோக்கி 3 பேரழகிகளும் செல்வதை பார்த்து அங்கிருந்த பல வீரர்களின் முகத்தில் பொறாமையும் வைத்தெரிச்சலும் அப்பட்டமாக தெரிந்தது. குறிப்பாக சசிரேகா மற்றும் வத்சலாவின் கவனத்தை ஈர்க்க வந்தவர்கள் பல்லை கடித்தனர். யார் இவன்? இவனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்ற முணுமுணுப்புகள் எழுந்தன. ஆனால் அங்கிருந்த பெரும்பாலான பெண்களின் கண்கள் அபிமன்யுவின் மீதே இருந்தன. தொடர்ச்சியான போர்களாலும் கடினமான பயிற்சியாலும் அவனது உடல் இரும்பை போல இறுகி இருந்தது. அவனது அகன்ற மார்பும் திரண்ட தோள்களும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை தந்தன. அது மட்டுமல்ல, இவன்தான் கலாபதியை கொன்ற வீரன் என்ற செய்தி பரவி இருந்ததால் வலிமையான கணவனை தேடும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அபிமன்யு கனவு நாயகனாக தெரிந்தான். அவன் நின்று இருந்த தோரணையே அவன் ஒரு தலைவன் என்பதை பறைசாற்றியது. அனைவரின் பொறாமை பார்வைகளையும் பெண்களின் ரசிப்பு பார்வைகளையும் உணர்ந்த அபிமன்யு, இன்றைய இரவு இவ்வளவு எளிதாக இருக்காது போலிருக்கிறதே என்று நினைத்தான். அப்போது யாரோ ஒருவரின் கை அவன் தோளை தொட்டது. அபிமன்யு திரும்பினான். அங்கே குணசேகரன் நின்று இருந்தான். அவனை கண்டதும் அபிமன்யு, குணசேகரன், நீயும் வந்து விட்டாயா? நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.